Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 55 அதிகாரம் 5 இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஒரு அழகான வசனம். வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கடந்த காலங்களை யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில, நம்முடைய உறவினர்கள் நடுவில, நம்முடைய வேலை ஸ்தலத்தில கர்த்தர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, புதிய நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பல நேரத்திலே நம்ம யோசிக்கிற காரியம், ஒரு மேன்மையுமே எனக்கு இல்லையே. நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற மேன்மையில கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க கற்றுக்கொள்வோமானால் இதை காட்டில ஒரு மேன்மையான இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். ஏன்னா எந்த மனுஷனையும் அவரால் மேன்மைப்படுத்த முடியும். அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க மேன்மையா இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. ஒரு மேன்மையான அனுபவத்துல இருக்கிறீங்க. உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆமா, பெரிய விலையேற பெற்றவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய மேன்மை பாராட்டலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க மேன்மையா இருக்கிறீங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த மேன்மையிலே நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.